உச்சநீதிமன்ற உத்தரவை ஒரு மாநில அரசு நிராகரிக்க முடியுமா என்பது குறித்து மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேசன் நமது செய்தியாளர் நிரஞ்சனுடன் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை இப்பொழுது பார்க்கலாம். உச்சநீதிமன்றத்தை ஒரு தீர்ப்பை ஒரு மாநில அரசு அதை அமல்படுத்த தவறினா அது நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக தான் அதை கருதப்படும். ஆனால் இப்போ முக்கியமாக இவங்க இப்போ கர்நாடக அரசை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி இப்போ இவங்க முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்னா, நேரடியாக இப்போ நீதிமன்ற அவமதிப்பு வழக்குனா யார் யார் பாதிப்பு ஏற்படுவாங்க? அந்த முதன்மை செயலாளர், முதலமைச்சர், அப்புறம் நீர்ப்பாசனத்துறை செயலாளர், 3 பேர் முக்கியமாக இவங்க தான் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த பொறியாளர்கள் அவங்கெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த முறை இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, மாநில சட்டசபை இது இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு, அதனால் எங்களால் அமல்படுத்த முடியாது அப்படின்னு ஒரு தீர்மானம் போட்டாச்சுன்னா, இப்போ இந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் அவங்க இந்த மாநில சட்டசபையுடைய தீர்மானத்துக்கு கட்டுப்படுறதா அல்லது உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்புக்கு கட்டுப்படுறதா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு அவங்க உருவாவாங்க. அப்போ அவங்க என்ன முதன்மை செயலாளர் இப்போ அவருக்கு அவமதிப்பு வழக்கு போட்டாலும் கூட, நாங்கள் நீதிமன்ற அவமதிப்பு எதுவும் நாங்கள் பண்ணலை, ஏன்னா சட்டசபை தீர்மானம் எங்களை கட்டுப்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே இப்போ நாளைக்கு சட்டசபை கூடுறது. ஒருவேளை இந்த நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்த முடியாதுன்னு அவங்க சொல்லி தீர்மானம் இயற்றி அது ஒரு அமல்படுத்தப்பட்டால், உச்சநீதிமன்றம் தானாக முன்வந்து மத்திய அரசுக்கு ஏதேனும் பரிந்துரைகளை செய்வதற்கோ அந்த அரசாங்கத்தை கண்டிப்பது உள்ளிட்ட இந்த மாதிரியான நடவடிக்கைகள் ஏதோ எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதில் நேரடியாக கர்நாடக அரசு தான் சம்மந்தப்பட்டிருக்கு. அதனால் நீதிமன்ற அவமதிப்பு ஏதாவது வழக்கு தொடர்ந்தால் அது நேரடியாக கர்நாடக அரசு மீது தான் தொடரப்பட வேண்டும். அதனால் இப்போ சாதாரண நம்ம ஒருவேளை ஒரு விவாதத்துக்கு எடுத்துக்கொண்டாலும் கூட இது போன்ற நீதிமன்ற வழக்குகளில் என்ன பண்ணுவாங்கன்னா, உச்சநீதிமன்றம் தங்களுடைய கடும் கண்டனத்தை தெரிவிப்பாங்க. கண்டனம் தெரிவிக்கும் போது என்ன பண்ணுவாங்க, சம்மந்தப்பட்டவர்கள் இல்லை நாங்கள் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்குறோம், எங்களால் அமல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு அப்படின்னு சொல்லி அவங்க தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.